கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் பார்க்கறதுக்கு எத்தனை பேர் ரெடியாக இருக்கோம்? எல்லோரும் அலையில சொல்லிடலாமா? இன்னும் சத்தமா ஸ்டார்டிங் ப்ரேயர் மூப்பரையா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். மகா கிருபை இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான மாலை நேரத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரையா, உம்முடைய பிறப்பின் நற்செய்தியை முன்னிட்டு ஆண்டவரே, அருமையான சிறு பிள்ளைகள் ஆண்டவரே மத்தியிலே ஆண்டவரே இயேசுவே, நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தையும் நல்ல ஆண்டவரே சத்துவத்தையும் கொடுத்து பிள்ளைகள் நன்றாக ஆட பாட ஆண்டவரைகளை மகிழ்விக்க உம்முடைய நாமம் மகிழ்ப்பட இந்த மாலை நேரத்தில் உதவிச்சனமாக ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான பிள்ளைகளுக்கு எந்த சோறுகளும் வராதபடிக்கு ஆண்டவரே நீ பாதுகாத்துக்குள்ள அருமையான ஆண்டவரை கற்றுக் கொடுத்த அருமையான டீச்சர்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவர் ஊழியக்காரர்களை ஆசீர்வதி வந்திருக்கிற அருமையான பிள்ளைகளை ஆசீர்வதித்து தொடக்கம் முதல் முடிவு மட்டும் தேவ ஆவியானவர் எங்களோடு இருந்து ஆண்டவரே எங்களை மகிழ்வித்து ஆண்டவரே தொடக்கம் முதல் முடிவு மட்டும் இந்த தேவனை நீரை வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் இயேசு நாமத்துக்கு கேட்குற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ மூப்பரையா. நெக்ஸ்ட்டு வெல்கம் ஸ்பீச் சுனிதா சிஸ்டர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். நம் சபையின் கிறிஸ்மஸ் கலை நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என இருக்கை கூப்பி வரவேற்கிறோம். நமது சபையின் சார்பாகவும் சண்டே கிளாஸ் ஆசிரியர் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் வருக என வரவேற்கிறோம். நமது சபையின் தூணாக இருக்கும் பாஸ்டர் அம்மா அவர்களையும், நமது ஆவிக்குரிய தகப்பன் பாஸ்டர் ஐயா அவர்களையும், நமது சபையின் ஆராதனை வீரர் ஜோ பிரதர் அவர்களையும், நமது சபையின் நிரந்தர மூப்பர் அவர்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வருக வருக என வரவேற்கிறோம். கிறிஸ்மஸ் நிகழ்ச்சிகளை கண்டு களிக்க பிள்ளைகளை உற்சாகப்படுத்த வந்திருக்கும் விசுவாசிகளையும் கடைசி வரை பொறுமையுடன் காத்திருந்து பிள்ளைகளை உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் இங்கு அமர்ந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். நன்றி. தேங்க்யூ சிஸ்டர். நெக்ஸ்ட்டு வெல்கம் டான்ஸ் பரதநாட்டியம். நம்மளாம் அதிசயமாக இருக்கிறோமா அற்புதமாக இருக்கிறோமா? அதிசயம் எப்படியா இருக்கீங்க? அதிசயமாக அற்புதமாக இருக்கீங்கம்மா? ஓகே, பார்க்கலாம் இவங்க எப்படி ஆடுறாங்க.
நெக்ஸ்ட்டு மனப்பாட வசனம் ஜெசிகா. சங்கீதம் 128. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அப்பொழுது உனக்கு நன்மையும் பாக்கியமும் உண்டாயிருக்கும். உன் மனைவி வீட்டவர்களின் தரும் திராட்சை கொடியை போல் இருப்பார். உன் பிள்ளைகள் பஞ்சை சுற்றிலும் ஒலிவ மர கண்ணையை போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் திவ்விதமாக ஆசிரிக்கப்படுகிறான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசிரிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் என்பை வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளும் இசைவேலுக்கு உண்டாகும் சமார்த்தியும் காண்பாய். ஆமென். தேங்க்யூ. சூப்பர், வெரி குட். இப்போ போகும்போது ஜெசிகா கிட்ட நானே மனப்பாட வசனம் கற்றுக்கலான்னு இருக்கேன். எத்தனை பேர் கற்றுக்கலாமா? சரி, ஓகே. அடுத்தது பிகினர் டான்ஸ். நடந்தாலும் மூழ்கி போக மாட்டேனா, இனியில் நடந்தாலும் வேகாமலே இருப்பேன். நான் கண்ணீரில் நடந்தாலும் மூழ்கி போக மாட்டேன். நான் இனியில் நடந்தாலும் வேகாமலே இருப்பேன். நான் கொஞ்சம் ஸ்பெஷல், அவருடைய வெசல் எனக்கு மட்டும்தான் இந்த லெவலு. நான் கொஞ்சம் ஸ்பெஷல், அவருடைய வெசல் எனக்கு மட்டும்தான் இந்த லெவலு லெவலு லெவலு. ஓகே, தள்ளினவங்க எல்லாருமே தள்ளின்னு தான் இருக்கிறாங்களா? என்னையும் இப்போ தள்ளி விட்டுட்டாங்க, மேலே ஏறி வந்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ஜோஸ்லின் மனப்பாட வசனம். ஒண்டியாயிருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலனுண்டாகும். பிரசங்கி 4:9. தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு சாங். நம்மளுக்கு இங்கே தான் சந்தோஷம் கிடைக்கல, எங்கே சந்தோஷம் கிடைக்க போகுது நம்மளுக்குலாம்?
யாராவது பதில் சொன்னால் தான் அடுத்த சாங் போடுவேன். பரலோகத்தில் சொர்க்கத்தில் சந்தோஷம் பார்க்கலாமா? ஓகே, சொர்க்கத்தில் சந்தோஷம். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? எத்தனை மங்களம் இருக்கும்? மங்களம்லாம் அல்லையிலையோ சொல்லுங்கள். அல்லையிலையோ எல்லோரும் மங்களம் தானா? வெரி குட். அடுத்தது மெமரி வர்ஸ், ஆனா பிரின்சஸ்.
துன்மார்க்கருடைய ஆலோசனைகள் நடவாமலும் பாவிகளுடைய வழி நில்லாமலும் பரேசக்கார உட்காரத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தனமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவன். அவன் நீர் கால்களை ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனையை தந்து இலையுதாக இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் சேரெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கர் அப்படியுமா காற்று பறக்கடிக்கும் பதை போல இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கரோ நாய் தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியையும். தேங்க்யூ. ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட்டு ஜிங்கிள் பெல்ஸ். Wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. அழகாக இருந்தாங்களா? குட்டி குட்டி சாண்டாஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்தாங்க இல்லையா? இன்னொரு தடவை கிளாப் பண்ணிடலாமா? ஓகே. மெமரி வேர்ஸ் ரோஷன். கர்த்தருக்கு சோத்திரம். ஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதிங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. சங்கீதம் 117:1-2. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். சங்கீதம் 128:1. யோபு தன் சிநேகிதருக்கு வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் தன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் யோபு தன் சிநேகிதருக்கு வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் கர்த்தர் அவனுக்கு இரட்டத்தனையாக தந்தளினார். யோபு 42:10. தேங்க்யூ. நெக்ஸ்ட் சாங்கு டுமுக்கு டுமுக்கு. நல்லா இருக்கா? பார்க்கலாமா எப்படி டுமுக்கு டுமுக்கு பண்ணுறாங்கன்னு? குத்தா இல்ல ப்ரோ, பாவத்துல செத்தவங்கள இயேசு உயிரோடு எழுப்பினாரு. அவங்க போடுற செம்ம குத்து. ஆண்டவர்க்கு நமஸ்காரம் எங்க வாழ்க்கையெல்லாம் சொல்லிக்குவோம். அவர் வார்த்தையின்படி
தூண்டில போட்டா மீன் வாய்க்குள்ள வெள்ளி பணம் இயேசு ஆண்டவர்க்கு நமஸ்காரம். எங்க வாழ்க்கையெல்லாம் சொல்லிக்குவோம் அவர் வார்த்தையும் படி. தூண்டில போட்டா மீன் வாய்க்குள்ள வெள்ளி பணம். Don't care, Adapati, don't care. It's okay, okay, okay. Yes, so now okay. தேடி வந்தாரே இயேசு, காட்டி கொடுத்தானே யூதாசு, தப்பி போனானே பரபாசு, இயேசு மட்டும்தான் என் பாசு. தேடி வந்தாரே இயேசு, காட்டி கொடுத்தானே யூதாசு, தப்பி போனானே பரபாசு, இயேசு மட்டும்தான் என் பாசு. உலகத்தில் இயேசு தில்ல நான் மாசு. Don't care, don't care, don't care, Adapati, don't care. It's okay, okay, okay. Yes, so now okay. இயேசு ஆண்டவர்க்கு நமஸ்காரம். எங்க வாழ்க்கையெல்லாம் சொல்லிக்குவோம் அவர் வார்த்தையின் படி. தூண்டில போட்டா மீன் வாய்க்குள்ள வெள்ளி பணம். இயேசு ஆண்டவர்க்கு நமஸ்காரம். எங்க வாழ்க்கையெல்லாம் சொல்லிக்குவோம் அவர் வார்த்தையின் படி. தூண்டில போட்டா மீன் வாய்க்குள்ள வெள்ளி பணம். சரி, ஓகே. மெமரி வேர்ஸ் ஜோஸ்வின். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபதிரவத்தில் ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். 2 கொரிந்தியர் 1:4. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கலாத்தியர் 5:22-23. தன் ஆவியை அடக்காத மனுஷனோ மதில் இடிந்த பட்டணம் போல் இருக்கிறான். வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. சங்கீதம் 119:105. நெக்ஸ்ட் பாலன் இயேசு. பிறந்தாரம்மா ஏழு கோலத்தில் வந்து புதித்தாரம்மா. பாலு இயேசு உனக்காக பிறந்தாரம்மா ஏழு கோலத்தில் வந்து புதித்தாரம்மா. ஏ பாலு இயேசு உனக்காக பிறந்தாரம்மா ஏழு கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. பாலு இயேசு உனக்காக பிறந்தாரம்மா ஏழு கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. ஆட்டு தொழுவத்தில் வந்து பிறந்தாரையா ஆண்டவர் அகவை திருநாளையா. ஆட்டு தொழுவத்தில் வந்து பிறந்தாரையா ஆண்டவர் அகவை திருநாளையா. தன்னன்னாரே தன்னன்னாரே தன்னனாரே தன்னன்னாரே தன்னன்னாரே தன்னனாரே தன்னன்னாரே தன்னன்னாரே தன்னனாரே தன்னன்னாரே தன்னன்னாரே தன்னனாரே. மந்தையின் நடுவில் தூதன் வந்து சொல்லிட பேப்பரெல்லாம் கேட்டிட பாலன் பிறந்தார். மந்தையின் நடுவில் தூதன் வந்து சொல்லிட பேப்பரெல்லாம் கேட்டிட பாலன் பிறந்தார். It's not too late for us. It's not too late. தாவீதின் ஊரில் இம்மானுவேல் பிறந்திட தூதன் வந்து சொன்னபடி பாலன் பிறந்தார். தாவீதின் ஊரில் இம்மானுவேல் பிறந்திட
பாவமான உலகில பாவிகள் மீட்டிட பரிசுத்த பாலனாக இயேசு பிறந்தார். பாவமான உலகில பாவிகள் மீட்டிட பரிசுத்த பாலனாக இயேசு பிறந்தார். பரிசுத்த வாழ்க்கைய வாழ்ந்து காட்டி சொல்லிட மனிதனாக வந்து இங்கு இயேசு பிறந்தார். பரிசுத்த வாழ்க்கைய வாழ்ந்து காட்டி சொல்லிட மனிதனாக வந்து இங்கு இயேசு பிறந்தார். நம்மை மீட்டிட வந்த தேவனே ஈடு கொண்டவன் வாழ்ந்து போவான். நம்மை மீட்டிட வந்த தேவனே ஈடு கொண்டவன் வாழ்ந்து போவான். பாலனேசு உனக்காக பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா. ஏமை கோலத்தில் வந்து குதித்தாரம்மா. பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா. ஏமை கோலத்தில் வந்து குதித்தாரம்மா. மாட்டுத் தொழுவத்தில் வந்து பிறந்தாரையா. ஆண்டவர் அகவை திருநாளையா. மாட்டுத் தொழுவத்தில் வந்து பிறந்தாரையா. ஆண்டவர் அகவை திருநாளையா. தன்னன்னானே 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 தன்னன்னானே. நானே பாலன் இயேசுன்னொடனே பாலன் இயேசு பிறந்தார் அப்படி எதுவும் வரும்னு நினச்சேன். இப்படி ஒரு மாற்றி தொழுவத்தில் வந்து பிறந்தார் அப்படின்றத இப்போ தான் எனக்கு தெரியுது. ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட்டு மனப்பாட வசனம் ஜெனோ கிறிஸ்டி. Oh, praise the Lord, all you nations. Praise him, all you people, for his mercy and loving kindness are great towards us, and his truth and faithfulness endure forever. Praise the Lord. Psalms 117. After Job had prayed for his friends, the Lord restored his fortunes and gave him twice as much as he had before. Job 42:10. நெக்ஸ்ட்டு ராஜராஜ பிதா.
ராஜபிதா நல்லா இருந்ததா? அவங்க காஸ்டியூம்காக இன்னும் ஒரு தடவை கிளாப் பண்ணிடலாமா? கஷ்டப்பட்டு சுற்றி நின்ற 1 ஹவரா உருட்டி சூப்பராக இருந்ததா? ஓகே, அடுத்தது மனப்பாட வசனம் பிரணீத். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். ஏசாயா 9:6. இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார். கர்த்தாவாகிய தேவன் அவர் பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார், அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாழ்வார், இவரது ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றார். லூக்கா 1:31-33. மனுக்குலத்தை காக்க வந்த தெய்வம் யாருன்னு பார்க்கலாமா? மனுக்குலத்தை காக்க வந்த மகாராஜனே, இந்த மானிடன் மேல் அன்பு வச்ச மகாதேவனே, எந்த பாவங்களை போக்க வந்தவரே, எங்களை ரட்சித்து மீட்க வந்தீரே, உங்க அன்பை எண்ணியே நன்றி சொல்லுவோம், உங்க அளவில்லா கிருபை கைத்து பாடுவோம், உங்க அன்பை எண்ணியே நன்றி சொல்லுவோம், உங்க அளவில்லா கிருபை கைத்து பாடுவோம். மகிமை தேவன் நீர்தானே, அந்த மகிமையை எங்களுக்காய் துறந்தீரே, மாட்டு தொழுவத்தில் பிறந்தீரே, எங்க மனசுல குடியேற வந்தீரே, சொல்லும் வார்த்தையை கேட்டு நாங்க நடப்போம்,
பரிசுத்தமாக்கவே வந்து விட்டீரே. பரிசுத்த தேவனின் பிறந்து விட்டீரே, எங்களை பரிசுத்தமாக்கவே வந்து விட்டீரே. உங்க அன்பை எண்ணியே நாங்கள் நன்றி சொல்லுவோம். உங்க அளவில்லா கிருபைக்காய் போட்டு பாடுவோம். உங்க அன்பை எண்ணியே நாங்கள் நன்றி சொல்லுவோம். உங்க அளவில்லா கிருபைக்காய் போட்டு பாடுவோம். மனு குலத்தை காக்க வந்த மகாராஜனே, இந்த மானிடம் மேல் அன்பு வச்ச மகாதேவனே. மனுக்குலத்தை காக்க வந்த மகாராஜனே, இந்த மானிடன் மேல் அன்பு வச்ச மகாதேவனே. எந்தன் பாவங்களை போக்க வந்தவரே, எங்களை ரட்சித்து மீட்க வந்தீரே. உங்க அன்பை எண்ணியே நாங்கள் நன்றி சொல்லுவோம். உங்க அளவில்லா கிருபைக்காய் பிடித்து பாடுவோம். உங்க அன்பை எண்ணியே நாங்கள் நன்றி சொல்லுவோம். உங்க அளவில்லா கிருபைக்காய் பிடித்து பாடுவோம். உங்க அன்பை எண்ணியே நாங்கள் நன்றி சொல்லுவோம். உங்க அளவில்லா கிருபைக்காய் பிடித்து பாடுவோம். உங்க அன்பை எண்ணியே நாங்கள் நன்றி சொல்லுவோம். உங்க அளவில்லா கிருபைக்காய் பிடித்து பாடுவோம். நெக்ஸ்ட்டு தேனாய் இனிக்க பாய்ஸ் டான்ஸ். தேனாய் இனிக்க தேனாய் இனிக்க ஒரு செய்தியை சொல்வோம். கர்த்தர் இயேசு பிறந்த நல்ல செய்தியை சொல்வோம். ஒன்னா கூடுவோம், நல்லா பாடுவோம், சந்தோஷத்தை அள்ளி தூவி ஆட்டாடுவோம். ஒன்னா கூடுவோம், நல்லா பாடுவோம், சந்தோஷத்தை அள்ளி தூவி ஆட்டாடுவோம். இந்நாடும் எந்நாடும் சமாதானம் தந்தாரு, சந்தோஷத்தை கொண்டாடு, துள்ளி கொண்டாடு. இந்நாடும் எந்நாடும் சமாதானம் தந்தாரு, சந்தோஷத்தை கொண்டாடு, துள்ளி கொண்டாடு. ராசாதி ராசனா தேவாதி தேவனா எல்லாத்தையும் விட்டு புட்டு ஏழையானாரு. ஏழை பங்காளனா பாமரனின் தோழனா இயேசு என்னும் பெயரோடு அவதரிச்சாரு. ராசாதி ராசனா தேவாதி தேவனா எல்லாத்தையும் விட்டு புட்டு ஏழையானாரு. ஏழை பங்காளனா பாமரனின் தோழனா இயேசு என்னும் பெயரோடு அவதரிச்சாரு. இவரோட பெயருக்கு இணையே இல்ல, இவரோட மகிமைக்கும் குறைவே இல்ல, இவரோட ஆட்சிக்கு முடிவே இல்ல, இவரோட மாட்சிக்கு ஈடே இல்ல. இந்நாளும் எந்நாளும் சமாதானம் தந்தாரு, சந்தோஷத்தை கொண்டாடு, துள்ளி கொண்டாடு. இந்நாளும் எந்நாளும் சமாதானம் தந்தாரு, சந்தோஷத்தை கொண்டாடு, துள்ளி கொண்டாடு. தேனாய் இனிக்க ஒரு செய்தியை சொல்வோம். கர்த்தர் இயேசு பிறந்த நல்ல செய்தியை சொல்வோம். ஒன்னா கூடுவோம், நல்லா பாடுவோம், சந்தோஷத்தை அள்ளி தூவி ஆட்டாடுவோம். புதிய துவக்கம் எனக்கு தந்து என்ன மேன்மைப்படுத்துனீங்க ஐயா. புதிய துவக்கம் எனக்கு தந்து என்ன மேன்மைப்படுத்துனீங்க. கழிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் திரும்ப கேட்க பண்ணீங்க. துதியும் பாடலும் நாவல வச்சு என்ன மகிழ செஞ்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க.
பார்த்து நடப்பேன், முகத்துல ஸ்மைல போட்டு காஸ்பல் பேசுவேன். சைக்கான வேர்ல்டுல நோ பைக் லைஃப்ல, வசனம் ஆர்ட்ல ஜீசஸ் லைஃப்ல கெத்தா வாழ்வேன், பார்த்து நடப்பேன், முகத்துல ஸ்மைல போட்டு காஸ்பல் பேசுவேன். சைக்கான வேர்ல்டுல நோ பைக் லைஃப்ல, வசனம் ஆர்ட்ல ஜீசஸ் லைஃப்ல ஆல் டைம் கிங் என்னோட பங்கு, சென்று ஊதுவாண்டா டெவிலுக்கு சங்கு. ஆல் டைம் கிங் என்னோட பங்கு, சென்று ஊதுவாண்டா டெவிலுக்கு சங்கு. எவன்ல பட்டாம்பூச்சி பறக்க, என் அப்பா இல்லோ எனக்காக திறக்க, ஓடி போய் பிடிக்க அவரு கால, என்ன தூக்குவாரு அவரு தோல் மேல. எவன்ல பட்டாம்பூச்சி பறக்க, என் அப்பா இல்லோ எனக்காக திறக்க, ஓடி போய் பிடிக்க அவரு கால, என்ன தூக்குவாரு அவரு தோல் மேல. ஆஹா என்ன ஒரு மனசு, ஆஹா என்ன ஒரு மனசு, அப்ப கெத்தா பாடு. ஆல் டைம் கிங் என்னே சுபங்கு, சென்று ஊதுவோண்டா டெவிலுக்கு சங்கு. ஆல் டைம் கிங் என்னே சுபங்கு, சென்று ஊதுவோண்டா டெவிலுக்கு சங்கு. ஆல் டைம் கிங் என்னோட பங்கு, சென்று ஊதுவோண்டா டெவிலுக்கு சங்கு. ஆல் டைம் கிங் என்னோட பங்கு, சென்று ஊதுவோண்டா டெவிலுக்கு சங்கு. நெக்ஸ்ட்டு நீங்கள் மட்டும் தான் பண்ணுவீங்களா? இப்போ எங்களோட டேலண்ட்டை பாருங்கன்னு சொல்லிட்டு மென்ஸ் வந்து ஒரு ட்ராமா பண்ண போகிறாங்க, பார்க்கலாமா? பேராசை பெரிய லாபமா பெரிய கஷ்டமா பார்க்கலாம். ஓகே. ஹாய் ப்ரோ. நல்லா இருக்கிறேன் ப்ரோ. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேனே. அப்புறம் என்ன பண்ணுறீங்க? நான் கப்பலில் வேலை செய்கிறேன் ப்ரோ. கப்பல்லையா? ஆமாம் ப்ரோ. ஓ சூப்பர் வேலை தான். ஆனால் இப்போ வேலை செய்யல ப்ரோ. என்னாச்சு ப்ரோ? ஆமாம் ப்ரோ, கப்பலில் போய் நிற்கும்போது கப்பல் நின்றுச்சுன்னா திடீர்னு இறங்கி தள்ள சொல்கிறாங்க. ஐயோ. சரி நம்மளுக்கு அந்த வேலை செட் ஆகாது, சரி அதனால தான் வந்துட்டேன் ப்ரோ. சரி கஷ்டப்படாமல் எதனா ஒரு வேலை செஞ்சு நல்லா நல்லா மேலைக்கு வரலாம் அப்படின்னு தான் யோசிச்சுக்கிறேன் ப்ரோ. நீங்கள் என்ன பண்ணுறீங்க ப்ரோ? நான் ஃப்ளைட்டில் வேலை பார்க்குறேன் ப்ரோ. ஓ நல்ல வேலையாச்சு ப்ரோ. ஆமாம் ப்ரோ. ஆனால் இல்லை ப்ரோ, இப்போ வந்துட்டேன் ப்ரோ. ஏன் ப்ரோ? எங்கே ப்ரோ, மேலே பறந்து இருக்கும் போது கீழே இறங்கும் போது போய் டயரில் காற்று செக் பண்ண சொல்கிறாங்க. என்னோட கஷ்டமான வேலை. ஆமாம் ப்ரோ. என்ன பண்ணுறோம்? அப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டோம். சரி நம்ம 2 பேரும் கஷ்டப்படாமல் ஆமாம் ப்ரோ. மேலே வர மாதிரி. ஆமாம் ப்ரோ, வேர்வை வரக்கூடாது ப்ரோ, ஆனால் முன்னேறணும். அதுக்கு எதனா ஒரு வழி பண்ணணும் ப்ரோ. ஓகே ப்ரோ, பார்க்கலாம். நகைலாம் போட்டுக்கிறதே முடியலடா. கடா இந்த சைடா. ஓகே 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 ஓகே. அந்த துபாய்க்கு ஒரு 4 சி அனுப்பிச்சாச்சா சார்? அனுப்பிச்சாச்சுங்க சார். மலேசியாவுக்கு அனுப்பிட்டேங்க சார். அனுப்பிச்சாச்சா? சரி ஓகே. இந்த பணத்தெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியல, நிறைய பணம் வருது. ப்ரோ அவன் நம்ம ஃப்ரெண்டு புண்ணியக்கொடி தானே? புண்ணியக்கொடி மாதிரி தான் இருக்கான். சரி நம்ம அவங்ககிட்ட போனால் எதனா புண்ணிய மச்சம் கிடைக்குதான்னு பார்ப்போம். சரி சரி. புண்ணியக்கொடி 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 சார் அசிஸ்டன்ட் பர்ஃபெக்ட். இல்லை புண்ணியக்கொடி ஃப்ரெண்டு. சரி ஓகே புண்ணியக்கொடி இல்லை போலுது, வாடா போலாம். பாப்பா யாருப்பா? புண்ணியக்கொடி தம்பி. ஃபஸ்ட்டு புண்ணியக்கொடின்னு பேர் இருந்துச்சு. பணம் கூட நிறைய வந்துட்டோன்னா பேரை மாற்றிட்டேன். என்ன பேருவா? மைக்கேல் ஜாக்சன். ஓ மைக்கேல் ஜாக்சனா? அசிஸ்டன்ட் சென்ட் அடிங்க. அப்போ நான் ஓ இந்த பக்கம். ஓகே ஓகே ஓகே. 2 பேரா ப்ரோ உங்களுக்கு? மைக்கேல் ஜாக்சன். ஓ அவர் மைக்கேல் கூப்பிடணும், நான் ஜாக்சன் கூப்பிடணுமா? இல்லை 2 பேரும் மைக்கேல் ஜாக்சன் தான் கூப்பிடணும். ஓகேவா? ஓகே 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 ப்ரோ. சரி இந்த கர்நாடகா ஒரு தச்சு கொடுங்க சார். மைக்கேல் ஜாக்சன் சொல்லுங்கள். நீங்கள் எப்படி இவ்வளோ சீக்கிரம் பணக்காரா ஆனீங்க? அது சிம்பிளான விஷயம். சிம்பிளா? ஆமாம். இருக்கு வர. இது என்னது? பணம். எப்படிங்க சிஸ்டர்? இருங்க வர. இது என்னது? காரு. 2 சேர்த்தா பணக்காரு. சூப்பர்ரா. சிம்பிள் மேட்ரு. ஓகே ஓகே. அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வெட்டியாக சுற்றி நிற்கிறீங்க. என்ன பேர் பிஸ்னஸ் பண்ணாக்கா லெஃப்ட் சைடில் ஆடி காரு, ரைட் சைடில் BMW,
பின்னாடி ஜாகுவார். பின்னாடியா காவா தானே இருக்குது. நீங்க போங்கப்பா. சரி 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 வாங்க ஜாக்சன். சந்தேகப்படுறான் அவன். இல்ல 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 ஜாக்சன், சாரி ஜாக்சன். சரி என்ன பண்றீங்க இப்போ நீங்க? நாங்க என்ன பண்றோங்க, வெட்டியா தான் சுத்திட்டு இருக்கோம். ஒரு நிமிஷம் சார் துபாயில இருந்து ஃபோன். அப்புறம் பேசுறோம், முக்கியமான மீட்டிங் சொல்லுங்க. சரிங்க. துபாயில இருந்து போனாடா, பயங்கரமான தான் இருக்கு. அந்த மலேசியாவுக்கு 3C அனுப்பிச்சாச்சுல? ஓகே ஓகே. சரி என்ன பண்றீங்க இப்போ? நாங்க என்ன பண்றோம்? வெட்டியா தான் இருக்கிறோம். வெட்டியா இருக்கிறீங்களா? ஆமா. என் கூட சேர்ந்து பிசினஸ் பண்ணலாம்ல? நாங்களும் அதான் யோசனை பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நல்ல பிசினஸ் பண்ணி வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னப்பா நீ இப்படி பண்றீங்க? 2 கொடுத்தா 4 ஆகும், 2 கொடுத்தா 4 கொடுத்தா 8 ஆகும். ஓ அது அடியா? நம்ம வாங்கினது அப்படியே சொல்றான். வேற என்ன கேட்டாங்களா? சரி சரி புண்ணியகொடி வாங்க. சாரி மைக்கேல் ஜாக்சன். ஓகே அது இது பண்ணிக்கங்க. ஓகே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒன்றும் வேணாம் இப்போதைக்கு. அட்லீஸ்ட் ஒரு 5 lakhs, அட்லீஸ்ட் 5 lakhs எடுத்து வந்தீங்கன்னா 1 hourல 10 lakhs தரேன். ஓகே 5 lakhs சார். ஆட்டோக்கு இவங்ககிட்ட தான் வாங்கி போகலான்னு பார்த்தோம். சரி பார்க்கலாம். சரி ஓகே போயிட்டு வரீங்களா? சரி நாங்க பார்த்து எப்படியாவது ரெடி பண்ணிட்டு 5 lakhs போதும். 5 lakhs இருந்தால் 10 lakhs ஆக்கிடலாம். சரிங்க ஜாக்சன். ஓகே ஓகே ஓகே. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த இது பண்ணுறீங்க, அதை ஃபர்ஸ்ட் ஒன்று இதை பண்ணுறீங்க. வாங்க போகலாம். சரி நான் எங்கள் அப்பா கிட்ட போயிட்டு நான் கேட்குறேன். அவர்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவாருன்னு தெரியல. அவர் வர எப்போவுமே ப்ரே பண்ணினே இருப்பார். சரி ஒரு நைனாக்கு ஒரு சோத்திரத்தை போட்டு அப்படியே நம்ம காரியத்தை பார்க்க. நைனா சோத்திரம். நைனா சோத்திரண்டா. எங்கடா காலையிலேருந்து ஆளை காணோம், சர்ச்சைக்கும் வரல? இல்லை நைனா, ஃப்ரெண்டு ஒரு பிஸ்னஸ் தொடங்குறேன்னா. பிஸ்னஸா? ஆமாம் நைனா. அப்படி என்னடா பிஸ்னஸ் உனக்கு? 1 கொடுத்தா 2 கிடைக்குமா? 1 கொடுத்தா 2 கிடைக்குமா? இப்போ நான் 1 கொடுத்தேன்னு வச்சுக்கோ. சரி முதல்ல இந்த பிஸ்னஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீ பண்ணணும்னா நல்லபடியாக பண்ணணும்னா ஏசப்பாண்ட போயிட்டு நீ ப்ரேயர் பண்ணணும். சரியா? சரி ஓ முதல்ல நைனா வேலைக்க மாட்டார் பொழுது. சரி நைனா ப்ரேயர் பண்ண சொன்னால் ஒரு 2 hour பண்ணுவார் பொழுது. சரி ப்ரேயர் பண்ண சொல்லிவிட்டு பைசாவை அடிச்சுன்னு போக வேண்டியதான். சரி நைனா ப்ரேயர் பண்ணு நைனா எனக்காக. சரிப்பா. ஆண்டவரே இந்த பையனை பெஸ்ட் ப்ரேயர் பண்ணுங்க. இந்த பையன் எங்கே தான் போச்சு தெரில. ஒரு வீட்டில் அடக்கவே மாட்டுது, என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரியல. சர்ச்சுக்கு வர மாட்டுது, ஜெபக்கூடத்துக்கு வர மாட்டுது. இந்த சுரேஷ் பையன் கூட சேர்ந்ததுலேருந்து அந்த பையன் சர்ச்சுக்கு வர மாட்டுது, எதுக்கும் வர மாட்டுது. என்ன பண்ணுறது, எங்கே சுற்றி நிற்குதுன்னே தெரியல. நீயாச்சும் படிமா, நீ தான் நல்லா படிச்சது பாவணும், புரியுதா? அந்த பையன் வரட்டும் இன்னைக்கு. வந்துட்டானே ஏதோ அவன் வரானா, தனியாக வருது. அம்மா என்னப்பா சொல்லுப்பா. என்னம்மா இன்னைக்கு வழக்கத்தோட ரொம்ப அழகா இருக்க. இந்த முகர கட்டை பார்த்தாப்பா உனக்கு அப்படி இருக்குது. இல்லைம்மா நீ அழகு தாம்மா. நான் நைஸ் பண்ணுறான். நீ உனக்கு என்னங்க வார்த்தை படி. சரிம்மா தங்கச்சி ஏம்மா திட்டிகிட்டே இருக்க? நீ இன்னைக்கு தங்கச்சினாலே உனக்கு ஆகாது. நீ நான் தங்கச்சி மேலே பாசம். தங்கச்சி எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேற்றி விடணும், அதாம்மா நம்மளுக்கு முக்கியம். வேலை வீட்டுக்கு போவாத, சர்ச்சுக்கு வராத, ஜெபக்கூடத்துக்கு வராத. ஆனால் முன்னுக்கு எப்படி ஆவடி? நீ தான் போறலம்மா. நான் போனா குடும்பத்தோட போனாதான்ப்பா. ஏமா அண்ணாவை சும்மானா திட்டிகிட்டே இருக்க? உன் வேலையை பார்த்து படி, படிச்சு 10th பாஸ் பண்ணு முதல்ல. அம்மா ஏமா பாஸ் பண்ணுறது வேலையை மட்டும் பாரு. நீ தங்கச்சி பாவம்மா, அப்படியே திட்டாதம்மா. உனக்கு என்ன வேணும், எதுக்கு நீ இப்படி பேசுற? அம்மா ஒரு சூப்பர் பிஸ்னஸ்மா. என் ஃப்ரெண்டு புண்ணியகோடி ஒருத்தன் என் கூட படிச்சிருந்தான் தெரியுமா? புண்ணியகோடி? ஆமா. அவன் மைக்கேல் ஜாக்சன் ஆயிட்டானாமா. மைக்கேல் ஜாக்சன் செத்து போயிட்டாருப்பா. ஏம்மா ஐயோ இல்லம்மா, மைக்கேல் ஜாக்சன் மாதிரி மாறிட்டாமா. டான்ஸ் ஆடுறானா? இல்லம்மா பெரிய பணக்கார ஆயிட்டாமா. பணக்காரன் ஆயிட்டானா? ஆமாமா. உன் கூட பச்சை பையன் பணக்கார ஆகிறான், நீ ரோடா சுத்தி நிக்கிற. என்ன நினைச்சுனுக்கிற நீ? நான் என்னம்மா நினைக்கிறேன், உன்னதாமா நினைச்சுனுக்கிறேன். நீ நினைக்கவே மாட்டியடா. உங்க அப்பா போனதுல இருந்து என்ன கண்டுக்கவே மாட்டேறியா? ஐயோ அம்மா ஒன்னும் இல்லம்மா, இப்போ ஒன்னே கிடையாதுமா. நீ எவ்வளோம்மா சேர்த்து வச்சிருக்க? சேர்த்து நகை எல்லாம் கட்டி சேர்த்து வச்சிருக்க 2.5 லட்சம் ரூபாய் அவ்வளோதான்ப்பா வச்சிருக்கேன். 2 லட்சம் ரூபாய் இருக்குதா? போதுமே. நான் தரேன்னு சொல்லவே இல்லையே. ஐயோ அம்மா நீங்க வாமா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என் ஃப்ரெண்டு சொன்னல புண்ணியகோடி, அவன் 1 கொடுத்தா 2ஆ கொடுக்குறானா. நான் 1 கொடுத்த வச்சுக்கே எகிரி போயிடுவான். ஐயோ அம்மா நீ சொல்றது கேளு. உங்ககிட்ட இதுல 2 லட்சம் அதை கொடு. நீ நான் என்ன பண்றேன்னா ஒரு மணி நேரம் மட்டும் டைம் கூட, நான் அப்படியே 5 லட்சமா மாத்தி எடுத்துட்டு வந்து கொடுத்துறேன். மேஜிக் பண்ண போறியா? மேஜிக்லாம் இல்ல, இது உண்மையாவே நடக்குதான். என்னப்பா என் உயிர் நண்பமா சொல்லி இருக்கிறான் அவன். கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணத்தை 2 லட்சம் எடுத்து ஏமாந்து வந்துட்டேன் எப்படிப்பா? ஐயோ அப்படியெல்லாம் நான் ஏமாற மாட்டேமா. நீ குடுமா, நீ நல்லாம்மா, நீ எனக்கு தெரியும், நீ குடுப்பன்னு எனக்கு தெரியும். முதல்ல ஜெபம் பண்ணுப்பா.
ஜெபம் பண்ணி பிசினஸ் ஐயோ ஏசப்பா பிஸியா இருப்பாரு, அவெல்லாம் இப்ப நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நீ போய் காசு எடுத்துன்னு வா, நம்ம டக்குன்னு கார் வாங்குறோம், பணம் வாங்குறோம், பணக்கார ஆகிறோம். ஒரே நல்லா ஆயிடுவோம் போல தேவன். சரி கொடுக்கலன்னா பண்ணுறது, எடுத்துகிட்டு வந்து கொடுப்போம். பார்த்துப்பா சுரேஷ் பையன் கூட மட்டும் சார். வா, உன் வாழ்க்கைக்காகத்தாம்மா, உன் வாழ்க்கைக்காக தான். ஒன்னே இப்போ நல்லா படிக்கணும்ல. நான் போயிட்டு பணத்தோட திரும்பி வரேன். டபுளா பணத்தோட தான் வரேன். சரிம்மா, பாய். போ நண்பா. ப்ரோ எப்படியோ நைனாவை ஏமாத்தி எப்படியோ பணத்தை அடிச்சிட்டோம் ப்ரோ. உங்க நைனாவியா? ஆமா ப்ரோ. சூப்பர். இன்னும் ப்ரேயர் பண்ணிட்டு தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். எப்படியோ அடிச்சிட்டு வந்துட்டேன். நீங்க எப்படி ரெடி பண்ணிட்டீங்களா ப்ரோ? நான் என்ன பண்ணேன், எங்க அம்மா இருக்காங்க, எங்க அம்மா கிட்ட ஆசையா எதுனா சொன்னா போதும் வீட்டையே கூட எடுத்து கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி அம்மா எங்க அம்மா. தம்பிங்களா எப்படி இருக்கீங்க? ஐயோ சர்ச்சுக்கார அண்ணன்டா. அண்ணா பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். சோத்ரனா. பிரைஸ் லார்ட் பா. சோத்ரனா. நான் இந்த டீப் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிருக்கு. இல்லனா ஃப்ரெண்ட் ஒரு பிசினஸ் ஒன்னு தொடங்குனா, சரி ஒண்ணுக்கு தான் ரெண்டு தரக்கூடிய பிசினஸ். ரொம்ப சந்தோஷம்பா. எது இருந்தாலும் தேவ சமூகத்துல வச்சு பண்ணுங்கப்பா. சரிங்கண்ணா. சரி. இப்போ நான் சர்ச்சுக்கு போற வரீங்களா? நீங்க போங்கண்ணா, அது பின்னாடியே வரேண்ணா, நீங்க போங்கண்ணா. ஓகே. டேய் சர்ச்சுக்குலாம் போனா வேலையாவது, புனிகொடி போயிடுவோம். போன் எடுத்து புனிகொடி போட்டு டக்குன்னு. சரி நான் பண்றேன். அண்ணே அந்த 500 ரூபாய் நாளைக்கு தந்துடுறேண்ணே ப்ளீஸ்ண்ணே. ஒரு இப்போ தானே ஒரு கிராக்கி ஒன்று மாட்டி இருக்குதுண்ணே. வெயிட்டிங்ல போதுடா, பெரிய பிசினஸ் டீலிங்ல இருக்கான் போல இருக்குடா. திருப்பி ஃபோனை போடுங்க அவனுக்கு. சொல்லுப்பா. புனிகொடி. ஐயோ சாரி, மைக்கேல் ஜாக்சன். சொல்லுங்க. ஒன்னில நீங்க சொன்ன மாதிரி நாங்க பணம் ரெடி பண்ணிட்டு வந்துட்டோம். ரெடி பண்ணிட்டீங்களா? வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். சொல்லுங்க. அதான் ஒரு 5 லட்சம் ரெடி ஆகுது. ஆனா இப்போ நீங்க வர முடியுமா? எங்க இருக்கீங்க? ஐயோ நான் ஃப்ளைட் வேற எடுத்துட்டானே. சரி அப்படியே, சரி விடுங்க பரவாயில்ல. இல்ல இல்ல நம்ம பையன் தான் ஃப்ளைட் நிறுத்திடுவான். சொல்லுங்க சொல்லுங்க. சரி சரிங்க, நாங்க இப்போ வெயிட் பண்றோம், சீக்கிரம் வாங்க. ஓகே 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 ஓகே. ஹலோ தம்பி, நான் வந்துட்டோம்மா. எங்க இருக்கீங்க? வாங்க, எங்க தான் சந்து முனையில தான் நின்னுட்டு இருக்கோம். சீக்கிரம். ஓகே ஓகே. ஃப்ளைட் நம்ம பையன் தான், அதனால வீட்டாண்டே எடுத்து விட்டுட்டான். வாங்க வீட்டுக்கிட்ட வாங்க. ஃப்ளைட் வீட்டாண்டா வரதா? ஆமா ஃப்ளைட் வீட்டாண்டா வரதா? பெரிய ஆள் போடா. வாங்க ஜாக்சன். வாங்க 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 வாங்க. நீங்க சொன்ன மாதிரி என்ன பண்றீங்க? அந்த கேஷ் எடுத்து பண்ணிடுங்க. அது பண்ணிடுங்க, அது பண்ணிடுங்க, அது பண்ணிடுங்க. அந்த 3 lakhs 2 lakhs பண்ணி பண்ணிட்டு. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அங்கேயே காசு நம்ம 5 லட்சம் தான் வச்சிருக்கோம். ஜாக்சன் சொல்லுங்க. நாங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படியோ ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க அப்பாவை ஏமாத்தியும், நான் எங்க அம்மா ஏமாத்தியும். இது வந்து ஏமாத்தது கிடையாது. நீங்க டபுளா தர போறீங்கன்னா ஏமாத்தது கிடையாது. அப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே. எத்தனை லாக்ஸ் எடுத்து வந்துக்கிறீங்க? 5 lakhs. நான் ஒரு ஆளுக்கு தானே 5 lakhs. 2 பேரும் 5 lakhs. நம்ம டின்னருக்கு எவ்வளோ செலவாச்சு? ஐயோ டின்னருக்கு எவ்வளோ செலவாச்சு நம்மளுக்கு? ஜஸ்ட் 30,000. 30,000. 1 வீக்கில் எங்களுக்கு 5 lakhs இதுவாகிடும். சரி நாங்கள் 2 பேரும் ஒன்று தான் ஜாக்சன். சரி ஓகே, ஆசைப்படுறீங்க. சரி ஓகே கொடுங்க, 5 lakhs கொடுங்க. ஓகே நீங்கள் கொடுங்க. ஒன்றுமே இல்லாமல் கையில் கொடுக்குறீங்க. ஓகே இன்னும் 1 hour நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே 10 lakhs வந்துடும். வீட்டுக்கு போ 10 நிமிஷம் தான் ஆகுமே. நீங்கள் எங்கன்னா சுற்றிட்டு கூட போங்கப்பா, பேசினே இருக்காதீங்க. 1 hour நாங்கள் இங்கேயே இருக்கிறோம், நீங்கள் பார்த்து கொடுங்க. சரி நீங்கள் இங்கே இருங்க. எனக்கு ஃப்ளைட் லேட் ஆயிடுச்சு, வீட்டுக்கிட்ட ஹெலிகாப்டர் வரேன்னுக்குது. நான் கிளம்புறேன். ஓகேங்களா? 1 hourல பைசா வரும். ஓகேங்களா? சரி ஓகே சரிங்க. அசிஸ்டன்ட் வாங்க. என்ன ப்ரோ, ஃபோன் போடுங்க அவனுக்கு. வருவானா? இல்லை வருவான். 1 hour சொல்லியிருக்காங்கல்ல. சரிங்க ப்ரோ. அப்படியே இல்லை, மைக்கேல் ஜாக்சன் நல்லவராக தான் இருப்பார். ஸோ ஃபோனை போடுங்க அவனுக்கு. ட்ரிங் 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 ட்ரிங். வேற போன 5 லட்ச ரூபா குதிரை தொல்லை பண்ணிக்கிறான். கட் பண்ணு. என்னடா ப்ரோ பிஸின்னு வருது. திருப்பியும் ஃபோனை போடுங்க அவனுக்கு. ஃபோனை திருப்பி போடுவா. எப்படின்னா போடுங்க. ட்ரிங் 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 ட்ரிங். நீங்கள் பணம் கொடுத்த நபர் பணத்தை ஏமாற்றி விட்டு ஊரை விட்டு ஓடி விட்டார். ஏய் கம்ப்யூட்டர் ஃபோனை எடுத்து பேசுமா ப்ரோ? அவன் டுபாகர் ப்ரோ. வாங்க போச்சு போலாம். போச்சா? என்ன சொல்ற? அவன் ஏமாத்திட்டு போயிட்டு அவன் பார்க்கும்போதே தெரியல. இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்குறேன். பாருங்க. ட்ரிங் 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 ட்ரிங். நீங்கள் பணம் கொடுத்த நபர் மறுபடியும் ஓடி விட்டார். நீங்களும் எங்கேயாவது போய் ஓடி போயிட்டு 30 ரூபா எக்ஸ்ட்ரா கேக்குறாரு. சொன்னல ப்ரோ. அவன் அவ்வளோதான் ப்ரோ. நீங்க ஏமாத்திட்டான் ப்ரோ. ஏமாத்திட்டானா? ஆமா ப்ரோ. நான் இப்போ எங்க அப்பா கிட்ட போனா எப்படி எனக்கு நைட்டு சோறு கூட போட மாட்டேன். எங்க அம்மா கிட்ட வேற என் தங்கச்சியை பத்தி நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். என் தங்கச்சி உண்மையத்துல எங்க தங்கச்சி வாழ்க்கையை நான் டெவலப் பண்றேன்னு சொன்னேனே, என்ன பண்றது இப்போ? ஐயோ அப்பவே அந்த அண்ணா சொன்னாரு, ஒழுங்கா கேட்டு இருந்திருக்கலாம் நம்ம. சரி இப்போ நம்ம என்ன பண்றதுன்னே தெரியலையே. ஐயோ எங்க வாழ்க்கை எங்க போக போகுதுன்னு தெரியலையே. என்னப்பா ரொம்ப கவலையா இருக்கீங்க?
அண்ணா நீங்கள் சொன்னது கரெக்டு தானா? ஆமாண்ணா. நான் அப்பயே சொன்னேன், கேட்டிங்களா நீங்கள்? ஆமாண்ணா. இப்போ கூட ஒன்றும் இல்லை, தேவ சமூகத்தில் வந்து மறுபடியும் நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜம்பம் பண்ணிங்களா, மறுபடியும் கரெக்டாக நல்லா சரிங்கண்ணா. இந்த புண்ணிய கோடின்னு ஒருத்தனை நம்பணும்ண்ணா, எங்களை தெரு கோடியில் விட்டுட்டு போயிட்டானா அவன். சரி வாங்க. கண்டிப்பாண்ணா. ஆமாண்ணா, என் உயிர் நண்பன் சொன்னேண்ணா எங்கள் அம்மா கிட்ட. என்னை விட்டுட்டு அவன் எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டான், எங்கள் 2 பேரையும் ஏமாத்திட்டு போயிட்டானா. சரி, இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, மறுபடியும் சர்ச்சுக்கு வாங்க. சரி சரிண்ணா. கண்டிப்பாண்ணா. ஆமாண்ணா, நாங்கள் சுய புத்தியில் வந்து சிந்திச்சு யாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணாமல் ஆண்டவர்கிட்ட வந்து நாங்கள் முன்னேறி ஆண்டவர்கிட்ட இல்லாமல் நாங்கள் தள்ளி வந்ததுனால தான் எங்களுக்கு இப்படி நடந்ததுன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிறோண்ணா. கண்டிப்பாண்ணா, நம்மளும் வந்து சுய புத்தியில் சிந்திக்காமல் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சு அவர் வழியில் நடந்தோன்னா நம்ம வழியை செவ்வாய்ப்படுத்துவார்ண்ணா. நீதிமொழிகளில் 5:6 சொல்கிறது போல் இருந்தோன்னா நம்ம வாழ்க்கையில் எல்லாமே கரெக்டாக இருக்கும். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நெக்ஸ்ட் வாங்கம்மா, வானத்தில் நட்சத்திரம். வாங்க வாங்க.
வானத்தில் நட்சத்திரம். இவங்க ஆடி தான் நான் எனக்கு தெரிஞ்சது. இவ்வளோ நாள் நான் கீழே தான் பார்த்துட்டுருக்கேன். உங்களை எல்லாரையும் பார்த்தா நட்சத்திரத்தை விட அதிகமாக மின்றீங்க. அதுக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாமா? வேண்டாமா? ஓகே. நெக்ஸ்ட்டு பைபிள் கேரக்டர்ஸ் காம்படிஷன் இருக்குது. அது யார் நல்லா பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வித் டைலாக்ஸோட. ஓகே, ஃபஸ்ட்டு லியோனா வராங்க. அவங்க என்ன கேரக்டர் பண்ணுறாங்க நீங்களே பாருங்கள். தேசத்துக்கு அழைத்து வர தேவனை பயன்படுத்தினான். நான் தான் நோவா. என் குடும்பம் மிருகம் பறவைகளை காக்கும்படி பெரும் பேழை செய்ய தேவன் எனக்கு ஞானம் தந்தார். நன்றி. தேங்க்யூ. நெக்ஸ்ட் தன்மதி. நான் தான் தாவீது ராஜா. ஆடுகளுக்கு பின் சென்ற என்னை தேவன் பெரிய ராஜாவா ஆக்கினார். நன்றி. நெக்ஸ்ட் ஆனா. நான் தான் எஸ்தர் ராஜாத்தி. யூத குலத்துக்கு ஜெபித்து ஜெயம் பெற்றிட கர்த்தர் உதவி செய்வார். நன்றி. நெக்ஸ்ட் ஜெனிட்டா. வணக்கம், நான் தான் உங்கள் டெபோரா. ஜனங்களை விசாரிக்க தேவன் என்னை பயன்படுத்தினார். நெக்ஸ்ட் ஆண்ட்ரியா. நான் தான் லெபேக்கா. குரசாணியாக நடந்து கொள்ள தேவன் கிருபை செய்தார். நன்றி. நான் தான் உங்கள் ரூத். என் மாமிக்கும் என் தேவனுக்கும் கீழ்ப்பணிந்து நடக்க தேவன் எனக்கு உதவி செய்தார். நன்றி. நான் தான் சாலமோன் ராஜா. தேவன் நான் கேட்ட ஞானத்தையும் நான் கேளாத சம்பத்தையும் எனக்கு கொடுத்தார். நன்றி. நெக்ஸ்ட் ஆதி வார்த்தையாக சீனியர் டான்ஸ். வார்த்தையாக இருந்த எங்கள் இயேசுவே, மனிதனை மீட்க நீரை மண்ணில் வந்தீரே. ஆதியில் வார்த்தையாக இருந்த எங்கள் இயேசுவே, மனிதனை மீட்க நீரை மண்ணில் வந்தீரே. இருளில் ஒளியாக வந்த எங்கள் வெளிச்சமே, வழியாய் வந்த இயேசுவே. இருளில் ஒளியாக வந்த எங்கள் வெளிச்சமே, வழியாய் வந்த இயேசுவே. இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகாபிரபுவே. இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகாபிரபுவே. நல்ல செய்தி நான் ஒன்று இப்போ சொல்ல போறேங்க. கர்த்தராகிய இயேசு இன்று நமக்காய் பிறந்திருக்காருங்க.
பூமியில் சமாதான மனுஷனுக்கு உன்னதத்தில் மகிமை தேவனுக்கு பூமியில் சமாதான மனுஷனுக்கு வானவரே இயேசு வானவரே வந்தவரே பூவில் வந்தவரே வானவரே இயேசு வானவரே வந்தவரே தேடி வந்தவரே ആനന്ദം മഞ്ഞായി പെയ്യും നേരം വന്നേ ഹാപ്പി ക്രിസ്മസ് ആഘോഷം താളം തുള്ളും കാലം വന്നേ മെറി ക്രിസ്മസ് பிறந்தவரை போற்றி தூதி மனமே சர்வத்தையும் படைத்து ஆண்ட சர்வ வல்லவர் சர்வத்தையும் படைத்து ஆண்ட சர்வ வல்லவர் தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கிறார் தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கிறார் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே வெரி குட், சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட்டு தந்திரமான அந்த வார்த்தையை வாயால் சொல்ல விருப்பப்படல சாத்தான். பார்க்கலாமா ஸ்கிட்டு? என்ன உடம்பலி காலிலேருந்து ஒரே வேலை, என்ன பண்ணுறது? காலிலேருந்து ஒரே வேலை செஞ்சுக்கிறேன், உடம்புலாம் பயங்கரமாக அழிக்குது. நல்லா தூங்கணும், தூங்கிட்டு நாளைக்கு காலைல ஏந்திருக்கணும். சரி தூங்குவோம். டேய் குட்டி பிசாசே, டேய் குட்டி பிசாசே வந்துட்டேன். என்னடா குட்டி பிசாசே லேட்டா வர? நீ தான் தள்ளி விட்ட. உனக்கு இது வேற வேலை இல்லை, போ. சரி, நம்ம போன இடத்துலலாம் சின்ன பசங்களை கெட்ட வார்த்தை பேச வச்சோம். ஆமா. கெட்ட வழியில நடக்க வச்சோம். ஆமா. கெட்ட பிள்ளைலாம் மாற வச்சோம். ஆமா. இன்னைக்கு நம்ம வட வீட்டுக்கு வந்துக்கிறோம். ஆமா. இன்னைக்கு எவனா ஒருத்தவங்க கூட நம்ம போய் விளையாடணுமே. யாருக்கிட்ட போறது? அதை ஒருத்தன் கை தூக்கி சிரிச்சு நிற்கிறான், அவங்க கூட போகலாமா? அதோ பாரு, அதோ பாரு, பக்கத்தில் ஏதோ பேசினுக்கிறான் பாரு. அதோ பாரு, அதோ பாரு. அதோ பாரு, அதோ பாரு. இதோ பாரு, இதோ பாரு, இதோ பாரு. ஃபோன் பண்ணுறான் பாரு. வா 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 வா. இவனுங்கெல்லாம் சரி வர மாட்டானுங்க. ஆமாம், எனக்கு இங்கே ஏதோ வாசனை வர மாதிரியே இருக்கே. பார்த்தாயா? பார்த்தேன். என்ன உறக்கம் பார்த்தாயா? பார்த்தேன். ஆமா, இவன் எப்படி இப்படி தூங்கலாம்? பண்றதெல்லாம் பண்ணுவாரா,
இவர் இப்படி பத்து தூங்க வரோம். நல்ல புள்ள மாரி. இன்னைக்கு நம்ம அடிக்கிற அடியில அவனுமே தூங்கவே கூடாது. ஆமா. ஐயோயோ அம்மா காலேருந்து ஒரே வேலை நிம்மதியாக போய் தூங்க கூட முடியலையே. ஐயோ ஏம்மா யாரா அவன் நச்சம்? ஏய் யாரா முடிப்பிச்சுக்கிறே? ஏய் இப்போடா. ஏய் யாரா வாடா. ஏய் வாடா. ஏய் யாரா? ஏய் ஒருவேளை பிசாசா இருக்குமோ? எவன் சீன்றான் எவன் தெரியலையே. யாராங்க? டேய் யாராவன்? எங்கள் தாத்தா ஒன்று சொன்னார். இப்போ எத்தனை வரும் பாருங்க அந்த டூல்ஸை. எங்கடா போறான்? எங்கேயோ போய்க்கிறேன்டா குட்டி பிசாசே. பெரிய பிசாசே உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கு. ஒரு 5 நிமிஷம் பத்துக்கிறேன். குட்டி பிசாசே ஒரு பெரிய பிஸ்தா இரா போயிடலாம் வருவான். எங்க தாத்தா சொல்லிக்கிறாரு தொடப்பாட்டி எடுத்துன்னு வந்து தலைக்கு கீழே வச்சு பார்த்தா அப்புறம் தலை கீழே வச்சு திரும்பி போடணுமா. திரும்பி பார்த்தா பிசாசு வரதான். இன்னைக்கு நான் ட்ரை பண்ணி பார்க்க போறேன். ஐயோ ஐயோ பாவம். டேய் குட்டி பிசாசே. டேய் குட்டி பிசாசே சொல்றா பெரிய பிசாசே. கதையை கேளு. விளக்க மாத்தி எடுத்து தசமாத்தி படுத்தா பிசாசு வராதுன்னு ஏதோ ஒரு முட்டா பையன் சொல்லியிருக்கான். அவங்களா முட்டா பையன். இந்த தொடப்பட்டியில் நம்ம எவ்வளோ அடி வாங்கியிருப்போம். இவனுக்கு தெரிய மாட்டேது. இன்னைக்கு நம்ம கொடுக்குற குடுப்புல அவன் இனிமே விளக்க மாத்தி தொடவிட. ஆமா ஓகே ஓகே. டேய் இவனுக்கு இது மட்டும் போதாது. வா ஐயோ அம்மா முதுகு பாச்சு. ஐயோ ஐயோ எங்க தாத்தா சொன்னாரு தொடப்படி எடுத்து வந்து பார்த்தா பிசாசு வராதுன்னு. ஆனாலும் வருது. ஐயோ ஐயோ அம்மா முதுகு. ஐயோ அம்மா ஆமால எங்க பாட்டி ஒன்று சொன்னாங்க. இருங்க அதை போய் எடுத்துன்னு வரேன். அவங்க பாட்டி ஏதோ சொன்னாங்களா? உங்களுக்கு யாருக்கா தெரியுமா அவன் என்ன எடுத்துன்னு வர போறான்னு? சரண பிசாசுங்களா வருவான் போல தெரியாப்பா. இப்ப பாரு கதையை கேளு. இப்ப அவன் செருப்பு எடுத்துட்டு வந்தான்னு வை. சொன்ன உடனே நம்பாலு செருப்பு எடுத்துட்டு வரணும் நம்பாலு. ஆமா போட்டு அவ்வளவுதான். புதுசு நேத்து வாங்கினேன். இன்னைக்கு சக்கை அடியாங்க போறானுங்க என்கிட்ட. இப்போ வரட்டுமே. சரி சரி இப்போ வரட்டும். அடிக்கிற அடியில் பிஞ்சு செருப்பு. செருப்பு பிஞ்சா பரவாயில்ல வரட்டும். டேய் குட்டி பிசாசே. டேய் வாடா. சூவை வச்சு படுத்தா பிசாசு வராதான். இவன் அவன்டா அவன் கருவா பையன்டாவன். சரியான பையனாவன். பூசுரா கதையை கேளு. இன்னைக்கு நம்ம குட்டுக்கிற குட்டு பிள்ளை அவனுமே சூவே தொடங்கும். ஆமா ஓகே ஓகே. ஐயோ முதுகு போச்சு அம்மா. இந்த பிசாசு தொல்லை தாங்க முடியல. ஐயோ அம்மா திரும்பி பாரு ஆட்டி வருது. ஐயோ ஐயோ அம்மா. ஐயோ அம்மா. ஐயோ அம்மா முதுகு போச்சு. எங்க தாத்தா சொன்னாரு தொடப்பாட்டி எடுத்து வந்து பார்த்தா பிசாசு வராதுன்னு. அப்பயும் வந்துச்சு. எங்க பாட்டி சொன்னாங்க ஷூ எடுத்து வந்து பார்த்தா செருப்பு வச்சு பேய் வராதுன்னு. அப்பயும் வருது. ஐயோ என்னதான் மாட்டது இல்லையம்மா. ஐயோ ஆமால ஆமால அந்த சண்டே ஸ்கூல் அண்ணன் ஏதோ ஒன்று சொன்னாரு. என்ன சொன்னாரு? ஏதோ சொன்னாராம். ஞாபகம் வந்துருச்சு. எங்கடா போறான்? வந்துருச்சான். வந்துடுச்சு.
எத்து 10 வருஷம் ஆகுது. சே என்ன தூசி. அந்த அண்ணன் சொல்லிக்கிறாங்க பைபிளை தலைக்கில் வச்சு பார்த்தா யாரத்தவங்க சொன்னாங்களே, எங்கள் ஊரில் தான் யாராவது சொன்னாங்க பைபிள் எடுத்து வந்து தலைக்கில் வச்சு பார்த்தா பிசாசு வராதான். வச்சு பார்த்து முட்டா பையன்டாவா பைபிளை பக்கத்து வச்சு பார்த்துக்கிறானா. இவன் படுத்தா நம்மளை அடிக்க முடியாதா? அதானே. வா இன்னைக்கு நம்ம அடிக்கிற அடியில அவனுமே தொடவே விட. ஆமாம். ஐயோ அம்மா. ஹலோ. இது என்ன தான் பேயா இருக்குது தெரியலையே. பெட்ஷீட்ல தான் போட்டு அடிக்குது. சரி ஏதோ ஒன்று கச்சிச்சு. ஐயோ அம்மா என்ன இது நிம்மதியாக தூங்கவே முடியலையே. ஐயோ அதை பற்றி திரும்பி அடிக்குது. ஐயோ பாயாமில்லை பாயாமில்லை பாயாமில்லை. ஐயோ அந்த பாட்டு கூட பாட தெரியல. ஐயோ அம்மா என்ன தான் பண்ணுறது. அந்த அண்ணன் என்ன சொன்னாங்க, என்ன சொல்லிருப்பாங்க, ஒழுங்காக சண்டே ஸ்கூல் போனால் தான் தெரியும். ஐயோ என்னதான் பண்ணுறது. உண்மையாக பைபிள் வாசிக்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க, உண்மையாக ஜாம் பண்ண சொன்னாங்க. அப்போ சின்ன பையன் நல்லா தான் இருந்தேன். எப்பா 1வது படி சொல்ல. ஆனால் இப்போ தான் கெட்டு போட்டேன். எல்லா பழமும் இருக்குது. என்னதான் பண்ணுறது இல்லையே. சரி அந்த அண்ணன் சொன்னமே உண்மையாக ஜாம் பண்ணி பார்ப்போம். அப்பேச்சு மீதாக தூங்கும் போதான்னு. ஏசப்பா சோத்திரம் சோத்திரம் ஏசப்பா எனக்கு நல்ல ஏசப்பா நல்ல ஞானம் நீங்க பாதம் பைபிள் படிக்க போறான்னு நினைக்கிறேன். இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரர்களே, நீங்கள் எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நகர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். வானத்தை உண்டாக்கின கர்த்தர் சிவந்தோர்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஏசப்பா சோதரம் சோதரம் தகப்பனே, உண்மை பைபிளுக்காக நன்றி தகப்பனே. ஏசப்பா இரவு ஏசப்பா நீங்க பாதுகாத்து வழி நடத்துங்க. ஏசப்பா இந்த பிசாசு நீங்க பாதுகாத்து வழி நடத்து. ஏசப்பா ஆமென் ஆமென். ஜாம் பண்ணிட்டேன்டா. இவன் உண்மையா ஜாம் பண்ணிருப்பான்? வாய்ப்பே இல்லை. இவன் நம்பலாச்சே. அதானே. உண்மையா ஜாம் பண்றவங்ககிட்டயும் உண்மையா பைபிள் வாசிக்கிட்டயும் நம்ம போக முடியாது. ஆனா இவன் உண்மையா ஜாம் பண்ணிருக்க மாட்டான். ஆமா. நான் பாரு போயிட்டு கும்பா. குட்டி பிசாசே பயமாகுதே. பயமாகுது. பபார் நீ கையால தொட்டு சுட்டுக்குன்னு வந்த. பபார் நான் காலால தர்றேன். பாப்பா தொல்லன்ற பயமாகுது. இவன் கூட வந்து விளையாடலான்னு பார்த்தா கை கால் சுட்டு போனதாண்டா மிச்சம். டேய் இவங்கிட்ட இனிமே நம்ம பறிப்பு ஆகாது. ஆமா. இவன் உண்மையா பைபிள் படிச்சுக்கிறான், உண்மையா ஜோம் பண்ணிட்டான். ஆமா. அதனால இனிமே நம்ம பறிப்பு ஆகாது. நம்ம உண்மையா பைபிள் படிக்காதவங்ககிட்டயும் உண்மையா ஜோம் பண்ணாதவங்ககிட்டயும் நம்ம போவோம். எவன் வீட்டுக்குள்ள போலாம்? அது மாதிரி கை தூக்குறானுங்க பாரு. எவன் வீட்டுக்குள்ள போறது? போயிடுவோமா? நல்லா இருந்ததா? இன்னொரு தடவை கிளாப் பண்ணிடலாமா?
எத்தனை பேருக்கு குட்டி பிசாசு வேணும்? கை தூக்குங்க. வேணுமா? பரவாயில்ல, எவ்வளோ தைரியமாக இருக்கீங்க. சூப்பர். நெக்ஸ்ட் மன்னவர் பிறந்தார் யூத் டான்ஸ். மன்னவர் பிறந்தாரு, மகிழ்விக்க வந்தாரு, மனசெல்லாம் நிறைஞ்சிருச்சு, என் மனசெல்லாம் நிறைஞ்சிருச்சு. பூமிக்கு ஒரு புதல்வராய் உலகை வந்து சொல்லும் புனிதராய் பிறந்தாரு, இயேசு புனிதராய் பிறந்தாரு. ஏதந்தனத்தும் வந்தனத்தும் தாழம் போது நீ ஒரு மெட்டு கட்டி ராகம் போது நீ. ஏதந்தனத்தும் வந்தனத்தும் தாழம் போது நீ ஒரு மெட்டு கட்டி ராகம் போது நீ. சொந்த வந்தையாவும் உன்னை விட்டு தள்ளலாம், நீ நம்பினவரும் உன்னை ஒதுக்கி வைக்கலாம். சொந்த வந்தையாவும் உன்னை விட்டு தள்ளலாம், நீ நம்பினவரும் உன்னை ஒதுக்கி வைக்கலாம். உனக்காக பிறந்தாரே ஒரு தெய்வம், ஒருபோதும் உன்னை என்றும் கைவிடாத தெய்வம். உனக்காக பிறந்தாரே ஒரு தெய்வம், ஒருபோதும் உன்னை என்றும் கைவிடாத தெய்வம். மன்னவனே மன்னவரு பிறந்தாரு, மகிழ்விக்க வந்தாரு, மனசெல்லாம் நிறைஞ்சிருச்சு, என் மனசெல்லாம் நிறைஞ்சிருச்சு. பூமிக்கு ஒரு புதல்வராய் உலகை வந்து சொல்லும் புனிதராய் பிறந்தாரு, இயேசு புனிதராய் பிறந்தாரு. சொல்லலாம், இனக்கோனவன் என்று பட்டம் கட்டலாம். ஏப்பாவி என்று உன்மேல் பின் பழி சொல்லலாம், இனக்கோனவன் என்று பட்டம் கட்டலாம். உருவாக்க பிறந்தாரே ஒரு தெய்வம், பாவி என்று தள்ளாத பாசமுள்ள தெய்வம். உருவாக்க பிறந்தாரே ஒரு தெய்வம், பாவி என்று தள்ளாத பாசமுள்ள தெய்வம். மன்னவர் பிறந்தாரு, மகிழ்விக்க வந்தாரு, மனசெல்லாம் நிறைஞ்சிருச்சு, என் மனசெல்லாம் நிறைஞ்சிருச்சு. பூமிக்கு ஒரு புதல்வராய் உலகை வந்து சொல்லும் புனிதராய் பிறந்தாரு, இயேசு புனிதராய் பிறந்தாரு. ஏதந்தனத்தும் நந்தனத்தும் தாளம் போட்டு நீ ஒரு மெட்டு கட்டி ராகம் போட்டு நீ. ஏதந்தனத்தும் நந்தனத்தும் தாளம் போட்டு நீ ஒரு மெட்டு கட்டி ராகம் போட்டு நீ. ஏதந்தனத்தும் நந்தனத்தும் தாளம் போட்டு நீ ஒரு மெட்டு கட்டி ராகம் போட்டு நீ. ஏதந்தனத்தும் நந்தனத்தும் தாளம் போட்டு நீ ஒரு மெட்டு கட்டி ராகம் போட்டு நீ. ஏதந்தனத்தும் நந்தனத்தும் தாளம் போட்டு நீ ஒரு மெட்டு கட்டி ராகம் போட்டு நீ. ஏதந்தனத்தும் நந்தனத்தும் தாளம் போட்டு நீ ஒரு மெட்டு கட்டி ராகம் போட்டு நீ. நெக்ஸ்ட் மென்ஸ் குரூப் சாங். இடம் கொள்ளாமல் பெருக செய்யும் தேவன், உன்னை இல்லாமல் பெருக செய்யும் என்னோர் முன். இடம் கொள்ளாமல் பெருக செய்யும் தேவன். நீராகும் வாய்ப்பில்லா உன் வாழ்வை சீராக மாற்றிட வருவாரே. ஓ சீர்படுத்துவான், சிறப்படுத்துவான், பலப்படுத்தி நிலை நிறுத்துவான். உன்னை சீர்படுத்துவான், சிறப்படுத்துவான்,
நிலை நிறுத்துவார், உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும், உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். புது நன்மைகள் உன்னை சேரும். சீர்படுத்துவார், சிறப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார், உன்னை பலப்படுத்துவார், சிறப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார், உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவன் உன் கூட என்று வணங்கி நிற்கும். மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவன் உன் கூட என்று வணங்கி நிற்கும். உன்னை பகைத்தவர் தந்திக்க காயங்கள் மாறும், உன்னை பகைத்தவர் தந்திக்க காயங்கள் மாறும். உன் மேன்மை உன் கையில் சேரும். சீர்படுத்துவார், சிறப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார், உன்னை சீர்படுத்துவார், சிறப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார், உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். தேங்க்யூ. 6 மாதத்துக்கு ஒரு தடவை எங்களோட பாட்டை கேட்டுக்கிட்டு நீங்களாம் டயர்ட் ஆகிட்டீங்களா? மென் சாங் ரொம்ப அழகாக இருந்தது இல்லையா? இன்னொரு தடவை கிளாப் பண்ணிடலாமா? அவங்களோட எல்லா வித்தியும் இறக்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ப்ரோக்ராம் பர்த் ஆஃப் ஜீசஸ் பார்க்கலாமா? இல்லை வெயிட் பண்ணு. For God so loved the world that he gave his only begotten Son, and those who believe in him shall not perish. John chapter 3 verse 16. 2,000 years ago, on a cold December night in Bethlehem, under starry skies and witnessed by the shepherds, Joseph and Mary welcomed their newborn child into this world. And thus, Jesus the Savior was born. And we forever in remembrance celebrate Christmas. Joy
Christ is born in Bethlehem. Angels sing, glory to the newborn King. போமா போமா மேலே இருமா ஸ்வீட்டி போமா ஏஞ்சல் இப்போ போடுமா லைட் போடுமா லைட் Angels we have heard on high, sweetly singing o'er the plains and the mountains in reply, echoing their joyous strains. Shepherds, why this jubilee? Why your joyous strains prolong? What the glass on sides be, which inspire your healthy song? In excelsis Deo, in excelsis ஓகே ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபினிஷ் ஆயிடுச்சு. நல்லா இருந்ததா ஜீசஸ் பர்த்? பிடிச்சிருந்ததா எல்லாருக்கும்? இன்னொரு தடவை கிளாப் பண்ணிடலாமா? எல்லா ப்ரோக்ராமும் யோசனை பண்ணி அப்படியே கிளாப் பண்ணிடலாமா? அப்படியே கிளாப் பண்ணினே இருக்கும்போது தேங்க்ஸ் கிவிங் அண்ட் எண்டிங் ப்ரேயர் பாஸ்டர் ஐயா வந்து பண்ணுவாங்க. இன்றைக்கு நாம் யாவரும் இதை சிறப்பாய் பார்த்து கழித்தோம். இதுக்காக ஏறத்தாழ 3 மாத காலங்களாய் வேலை செஞ்சுருக்காங்க. முதல்ல டீச்சர்ஸுக்கு தான் முதல் நன்றி சொல்லணும். ஏனென்றால் அருமையான சிஸ்டர் ஆனி சாம்சன் தலைமையில் வசந்தி சிஸ்டர், ஜெசி ஜான்சன் வந்துருங்க, மேலே வந்துருங்க. ஜெசி ஜான்சன் சிஸ்டர், சுகந்தி சிஸ்டர், சுனிதா சிஸ்டர், ஸ்டீஃபன் பிரதர் மேலே வந்துருங்க. இவங்களுக்கு தான் உண்மையிலே பாராட்டு. ஏனென்றால் சிறு பிள்ளைகளை ட்ரெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுலேயும் வேத வசனத்தை சொல்ல வைப்பது அதிலும் மிக கடினமான ஒரு காரியம். அதனால் எல்லா டீச்சரும் வந்துட்டிங்களா? வாங்க ஐயா, மூப்பரையாவும் வந்துருங்க. அதனால் முதல்ல அவங்கள கனப்படுத்த போகிறோம். அவங்கள கனப்படுத்திட்டு அதுக்கப்புறம் மற்ற நிகழ்ச்சிக்கு போகிறோம். 1 ஆண்டு காலமாக ஜனவரி மாதம் தொடங்கி ஏறத்தாழ இன்ற வரைக்கும் அவங்களுடைய முழு உழைப்பை போட்டிருக்கிறாங்க. அதை நம்ம எல்லாம் பார்த்தோம். பார்ப்பதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது இல்லை? அதுவும் காஸ்டியூம் எல்லாம் வாங்கணும் அப்படின்னா பெற்றோர்களுக்கு தான் அது சிரமமான ஒரு விஷயம். ஆனால் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா அதே கிறிஸ்மஸுக்கு போட்டுக்கலாம், இல்லை நியூ இயருக்கு போட்டுக்கலாம். அதனால் அது ஒரு அட்வான்டேஜ் நமக்கெல்லாம். ஆனால் அதை வாங்க வச்சு அவங்கள டெக்கரேட் பண்ணி அந்த டைமிங்குள்ளே முடிச்சிருக்காங்க பாருங்கள். அதுக்காக ஒரு பெரிய பாராட்டு. அவங்களுக்கு கை தட்டலாமா? ரைட், ரொம்ப தேங்க்யூ. வாங்க முதல்ல ஆனி சிஸ்டருக்கான அன்பளிப்பு கொடுப்பார்கள். அடுத்தது வசந்தி சிஸ்டர் அன்பளிப்பு. அடுத்தது ஜெசி சிஸ்டருக்கான அன்பளிப்பை கொடுக்குறாங்க. அடுத்தது சுகந்தி சிஸ்டருக்கு, அடுத்தது சுனிதா சிஸ்டருக்கான அன்பளிப்பு. அடுத்தபடியாக ஸ்டீஃபன் சரவணவதற்கான அன்பளிப்பும் கொடுப்பாங்க. ரைட், இது மாத்திரமல்ல, இன்னும் ரொம்ப நன்றி, ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். ரைட், அது மாத்திரமல்ல, இதுக்கு உறுதுணையாக நிறைய பேர் வேலை செஞ்சுருக்காங்க. நேற்று தினம் தொடங்கி இன்று இதோடு முடிவதில்லை. நீங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு போனாலும் இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் பண்ண போகிற அனைத்து விசுவாசிகளுக்கும், உடன் பிறவாத சகோதரர்களுக்கும், ஆனால் இயேசுவின் ரத்தத்தில் உடன் பிறந்த சகோதரர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த இடத்த நமக்கு கொடுத்த அருமையான அப்போஸ்தலர் அம்மாவுக்கும் சிஓ சேர்மன் ஜோ அவர்களுக்கும் கரங்களை தட்டி நன்றி நாம் தெரிவிக்கலாம். ஏன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம இங்கே வைக்கிறோம்.
இவ்வளோ நாள் சர்ச்சுக்குள்ளேயே வச்சுருந்தோம். அதனால் ஒரு நல்ல அருமையான இடம் இல்லை. அதுக்கு மேலே எல்லாத்துக்கும் மேலே இவங்க பேசுவதையும் பாடுவதையும் அழகாக கொடுத்த சுரேஷுக்கு ஒரு கையை தட்டுவோம். ஏன்னா அவன் நேற்றுலேருந்து மண்டையை பிச்சு என்ன மாதிரி ஆயிடுவான்னு நினைக்கிறேன். மண்டையை பிச்சுக்கிட்டே இருந்தான். அதனால் ஆண்டவரை ஆசீர்வதிட்டோம். இது எல்லாவற்றுக்கும் மேலே அருமையான கிளைமேட்டையும் அருமையான நேரத்தையும் நமக்கு கொடுத்த ஆண்டவருக்கு மிகுந்த சந்தோஷத்தை நான் தெரிவிக்கலாம். கண்களை மூடி நாம் செபித்து அம்மா ஜெபம் பண்ணுறீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா பாய்ஸ்? இப்படிதான் கை தட்டுவீங்களா? எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் தகப்பனே, என் ரட்சகரே, எங்களை நேசிக்கிறவரை, எங்கள் மீது அன்பு கூறுகிறவரை, சிறு பிள்ளைகளை நேசிங்கன்னு சொன்னவரை, சிறு பிள்ளைகளை போல இருங்கன்னு சொன்னவரை, பா உண்மைதான் ஆண்டவரை. பிள்ளைகளை பார்க்கும்போது நாங்கள் எல்லாத்தையும் மறந்து சிறு பிள்ளைகளை போல என்ஜாய் பண்ணும்படி அந்த மாலை நேரத்தை அழகாய் இனிமையாய் சந்தோஷமாய் மாற்றி கொடுத்த உடைய மகா பெரிய கிருபைக்காய் தயவுக்காய் கொடான கொடி ஸ்தோத்திரத்தை ஆண்டவரை நாங்கள் ஏறெடுத்து உடைய பாதத்தை முத்தமிட்டு வாழ்த்தி துதிக்கிறோம் ஆண்டவர். எவ்வளோ சொன்னாலும் அவனுடைய துதிக்கிறதுக்கு போதுமான எங்களுக்கு நேரமோ நாவோ எதுவுமே பத்தாது ஆண்டவர். அவ்வளோ அழகாய் இத்தனை வருஷங்களை காட்டிலும் இந்த 2024 இந்த கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் மிக அழகாக ஆண்டவரே நீர் செய்து கொடுத்தீர். அதற்காக இந்த டீச்சர்ஸை, அந்த குழந்தைகளை எல்லாரையும் ஆயத்தப்படுத்தினீர். உடைய நாமம் மகிமைப்பட்டதப்பா. ஆமாம் ஆண்டவரை, உடைய நாமம் உயர்த்தப்பட்டது. உடைய நாமம் கட்டாய் வெற்றி சிறந்தது ஆண்டவரை. அப்படியாய் நன்றி 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 சொல்லி மாளாதது ஆண்டவரை. அப்படியாய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஐட்டமும் ரொம்ப அழகாக இருந்தது ஆண்டவரை. இவங்களை நீர் இன்னுமாய் ஆசீர்வதிங்க. பெற்றோரை ஆசீர்வதிங்க. சிறு வயதில் கர்த்தரை அறிகிற அறிவு வேண்டுமென்று பெற்றோர்கள் நினைத்ததுக்காய் நன்றி. வாலிப வயதில் கர்த்தரை தேட வேண்டும் என்று வாலிப பிள்ளைகளை நீ ஆசீர்வத்துக்காய் நன்றி. அவர்களை அபிஷேகப்போத்துக்காய் நன்றி. இந்த சபைகளை தூண்களாய் மாற்றப்போத்துக்காய் நன்றி. இந்த டீச்சர்ஸை ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி. அவங்க குடும்பங்களை ஆசீர்வத்துக்காய் நன்றி. ஐஜம் சபையை ஆசீர்வதித்து பெருக செய்யப்போத்துக்காய் நன்றி ஆண்டவரை. மக கொடான கொடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். நன்றி 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 சொல்லி போகிறாங்க. ஆமாண்டவர், இந்த வருஷ கடைசியில் எங்களுக்கு கண்ணுக்கும் காதுக்கும் இருதயத்துக்கும் ஒரு நல்ல ட்ரீட் கொடுத்ததுக்காய் நன்றி ராஜா. அப்படியா தொடர்ந்து நீங்கள் ஆசீர்வதிங்க. இதெல்லாம் முடிஞ்சு சாப்பிட்டுட்டு ஒருவரை பத்திரமா வீட்டுக்கு போய் சேர உதவி செய்யுங்க. உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இன்னுமாய் பிள்ளைகளையும் அன்ற வாலிப பிள்ளைகளையும் குழந்தைகளையும் பெற்றோர் இன்னும் கவனமாய் அவளை ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வழி நடத்த உதவி செய்யுங்க. டீச்சர்ஸ் எல்லாரையும் மீண்டுமாய் ஆசீர்வதிங்க. யூத் டீச்சரை விசேஷமாய் ஆசீர்வதிங்க. நான் காலையில் புக்ஸ் டெலிவரி பண்ண அது எழுதின உங்களுடைய பிள்ளைகளை எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. அழகாக எழுதியிருக்காங்க, ஞானமாக எழுதியிருக்காங்கப்பா. அந்த ஞானத்துக்காய் ஆண்டவரே நாங்கள் நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதி ஊழியம் உடையது. நீர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி எல்லாரையும் ஆசீர்வதி. வந்திருக்க அனைவரையும் தொட்டு ஆசீர்வதிங்க. இயேசுவின் ரத்தம் செய், இயேசுவின் ரத்தம் செய், இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறங்கள் சொன்ன நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்ம ஊரு கூட இருப்பாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா.